Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம Apache Maven என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் டியூட்டோரியல்ல வந்து Apache Ant-னு என்னன்னு பார்த்தோம். எப்படி பில்ட் ஃபைலை யூஸ் பண்ணி செலீனியமையும் நார்மல் ஜாவா கோட எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Apache Maven. ஸோ Apache Maven யூஸ் பண்ணி எப்படி நம்ம செலீனியம் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து Apache Maven அப்படின்னு இருக்குது. Apache Maven என்னன்னா Apache Maven ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டூல்னு சொல்லுவோம். இது வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ரன் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் என்னென்னா புதுசாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்டை வந்து சோர்ஸ் கோட் எழுதுறதுக்கானது இல்லை, ஆல்ரெடி இருக்கிறத எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த டூலோட மெயின் கான்செப்ட். என்ன இதோட அட்வான்டேஜ்னால் டாக்குமெண்டேஷன், ரிப்போர்ட்டிங், பில்டிங், மேனேஜிங் எல்லாமே ஒரே ஒரு Maven ப்ராஜெக்டால் பண்ண முடியும். இது ஜாவா ப்ராஜெக்டை அப்படியே மேனேஜ் பண்ணும். ஜாவா வெப் அப்ளிகேஷனை கூட இதை மேனேஜ் பண்ணும். நார்மலாக நீங்கள் ஜாவா க்ரியேட் பண்ணும் போது ஒரே ஒரு சோர்ஸ் ஃபைலும் லைப்ரரியும் தான் க்ரியேட் ஆகும் ஜாவா ப்ராஜெக்டில். ஆனால் இதில் 4 பேக்கேஜ் க்ரியேட் ஆகும். ஜாவாக்கு தனியாகவும், டெஸ்ட்டுக்கு தனியாகவும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தனியாகவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் ஜாவா ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். பட் இப்போ நம்ம Maven ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு Maven நம்ம எக்லிப்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஹெல்ப்பில் போயிட்டு அபவுட் எக்லிப்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி M2E அப்படின்னு இருக்கும். இப்படி இருந்தால் அது Maven இந்த எக்லிப்ஸில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு ஃபைண்ட் அப்படின்றதுல Maven plugin ஃபார் எக்லிப்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும், அது வந்து உங்களோட ஃபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணும். ஜென்ரலாகவே வந்து எக்லிப்ஸில் கெப்லர் அண்ட் எபோவ் வெர்ஷனில் Maven வந்து டிஃபால்ட்டாகவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னு தேவையில்லை. பட் அது ஏதாச்சும் எக்ஸிக்யூட் ஆகலை, எரர் த்ரோ பண்ணுதுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. இப்போ நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட் இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் லைப்ரரி ஃபைல் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு Maven ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சரில் இங்கே கொடுத்துருக்குற 4 பேக்கேஜஸும் அது இல்லாத வந்து டார்கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஜார் ஃபைல் இருக்கிற இடமும் க்ரியேட் ஆகும். இப்போ ஃபைலில் நியூ Maven ப்ராஜெக்ட், இதில் க்ரியேட் அ சிம்பிள் ஆர்டிஃபெக்ட். இப்போ வந்து நம்ம எது பெரிய டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு Maven ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போது ஜஸ்ட் அ நார்மல் டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு Maven ப்ராஜெக்ட். இதில் வந்து குரூப் ஐடியும் ஆர்டிஃபெக்ட் ஐடி கேட்கும். குரூப் ஐடின்றது உங்கள் டொமைன் ஐடி, உங்கள் ப்ராஜெக்ட் எந்த டொமைன் கீழே வருதுன்றத ஐடி கொடுக்கணும். ஆர்டிஃபெக்ட் ஐடின்றது உங்கள் ப்ராஜெக்டோட ஐடி. இதை வச்சு தான் உங்கள் ப்ராஜெக்டையும் உங்களோட டொமைனையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து குரூப் ஐடியும் ப்ராஜெக்ட் ஐடியும் உங்களோட ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து குரூப் ஐடி வந்து com.elearningனு கொடுக்குறேன். அதில் வந்து ப்ராஜெக்ட் ஆர்டிஃபெக்ட் ஐடி வந்து ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ உங்களோட ப்ராஜெக்டே வந்து வேர்ஷனிங் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்னாப்ஷாட்டில் வந்து நீங்கள் வேர்ஷன் கொடுக்கலாம். 1 2 இல்லை 1.3.3 அந்த மாதிரி என்ன வேர்ஷன் வேணாலும் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் Maven ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் எடுத்துக்கும், இமீடியட்டாக க்ரியேட் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆனவுடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் லோட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ லோட் பண்ணிங்கன்னா பாருங்கள், source main java, main resource, test java, test resource, JRE இல்லை எல்லா ஜார் ஜாவா ரிலேட்டட் ஜார்,
Maven dependency, Mavenக்கு தேவையான ஃபைல்ஸ் லைப்ரரி ஏதாச்சும் வேணும்னா அதே மாதிரி bin ஃபோல்டர், டார்கெட் ஃபோல்டர். இப்போ POM XML அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் கிரியேட் ஆகிருக்கு. அதில் வந்து XML ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எப்படி அப்பாச்சி ஆண்ட்ல வந்து நீங்கள் pom.xml யூஸ் பண்ணி ரன் பண்ணீங்களோ build.xml யூஸ் பண்ணி ரன் பண்ணீங்களோ அதே மாதிரி pom.xml யூஸ் பண்ணி தான் ரன் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ராஜெக்டோட ஓவர்வியூ. இதில் பேரண்ட் ஐடி இருந்துச்சுன்னா பேரண்ட் ஐடி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஐடியை கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ POM XML பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணும் போது கொடுத்த குரூப் ஐடியும் ஆர்டிஃபெக்ட் ஐடியும் இங்கே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் எந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணுறோன்றது இதில் க்ரியேட் ஆகும். ஈவன் உங்களுக்கு POM XML ஃபைல் நீங்களே கூட எழுதணுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சின்டாக்ஸ் கொடுத்து ரைட் பண்ணும். இப்போது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள் Mavenனை இன்ஸ்டால் பண்ணும். ஏன்னா எந்த ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஜார் ஃபைல் 0.0.1 அப்படின்ற ஜார் ஃபைல் க்ரியேட் பண்ணும். அப்புறம் தான் வந்து உங்களோட Mavenல நீங்கள் எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து POM XML செலக்ட் பண்ணிட்டு ரன் ஆஸ் Maven இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. ஸோ Maven இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பேக்கேஜும் என்னென்ன தேவையோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு பில்டு சக்ஸஸ்னு வரும். பில்டு ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னா ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். சக்ஸஸ்னு வந்துச்சுன்னா அதுக்கான ஜார் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சின்னு மீனிங். ஜார் ஃபைல் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து லோக்கல் ரெபாசிட்ரியில் க்ரியேட் ஆகிருக்கும். அதோட பாத்தும் வந்து உங்களுக்கு கன்சோலில் வியூ ஆகும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பில்ட் பண்ணணும். ஸோ எந்த இதை ரன் பண்ணணும், ஸோ எந்த கிளாஸ், எந்த ஃபோல்டர், என்ன கிளாஸ் பேக்கேஜை ரன் பண்ணணும். அப்போது ஏதாச்சும் நம்ம ரன் பண்ணோன்னா அதுக்கு தேவையான டிபெண்டன்சினா ஒன்றும் இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஜார் ஃபைல். இப்போ செலீனியம் ரன் பண்ணணுன்னா செலீனியம் வெப் டிரைவர் ஜார் வேணும். அதே மாதிரி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணணுன்னா JDBC வேணும், JUnitனா JUnit லைப்ரரி வேணும், டெஸ்ட் இன்ஜினா டெஸ்ட் இன்ஜின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிபெண்டன்சி இங்கே ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இந்த பேக்கேஜில் நான் ஒரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அது சாம்பிள் Maven டெஸ்ட் அப்படின்னு. ஸோ மெயின் மெத்தட் சூஸ் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் அப்பாச்சி Maven டெமோ ஃபார் செலீனியம் டெஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ அப்பாச்சி Maven டெமோ ஃபார் செலீனியம் டெஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட POM XML ஃபைலுக்கு வந்து இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்கான பாத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து வெறும் பில்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த POM XML ஃபைலில் எந்த சேஞ்சஸும் பண்ணாத பில்டுன்னு கொடுத்துட்டு க்ளீன் எதுக்கு கொடுக்குறோன்னா முன்னாடியே ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் க்ளீன் கொடுத்துட்டு ரன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ளீன் கொடுத்து ரன் கொடுத்தீங்கன்னா இதுவும் வேலிடான ஒரு கோல் தான், பட் ரன் ஆகாது. ஏன்னா நம்ம ரன் பண்ணுறது ஜாவா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா ரிலேட்டட் கோட். அப்போ ஜாவா ரிலேட்டட் பிளக்கின் தேவை. குட் நாட் ஃபைண்ட் அ கோல் ரன் இன் பிளக்கின்னு வருது. ஏன்னா இது ஜாவா ரிலேட்டட் பிளக்கின் நம்ம POM XML ஃபைலில் கொடுக்கல. அது கொடுத்தா தான் நம்ம ஜாவா கோடு வந்து ரன் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதர் டிபெண்டன்சியில் கொடுக்கலாம், இல்லை பிளக்கின்ஸில் கொடுக்கலாம். ஸோ பிளக்கின்ஸில் கொடுக்கணுன்னா நீங்கள் இதில் வந்து டிபெண்டன்சிலையும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பிளக்கின்ஸ் அப்படின்ற டேக்குள்ளேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பிளக்கின்ஸில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் டிபெண்டன்சியை டெலீட் பண்ணிவிட்டு பில்ட் அப்படின்றதுக்குள்ள எங்கே என்னோட சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கோ அந்த சோர்ஸ் ப்ரோக்ராமோட பாத் நம்மளோடது எங்கே இருக்குன்னா SRC மெயின் ஜாவா அப்படின்ற பேக்கேஜில் இருக்குது. அதனால சோர்ஸ் டைரக்டரின்னு கொடுத்துட்டு
src main java இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் இருக்கிறது ரன் ஆகும். இப்போ இது ஜாவா கோட் ரன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு plugins தேவை. அது என்னன்னா 1.3.2 plugin. ஸோ இது வந்து exe maven plugin ரெபாசிட்டரி maven ரெபாசிட்டரியில் போயிட்டு நீங்கள் exe maven plugin கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த plugin வரும். இதில் கான்ஃபிகரேஷனுக்குள்ள மெயின் கிளாஸ் அப்படின்னு எந்த பேக்கேஜில் எந்த கிளாஸ் ரன் ஆகணுமோ அதை இங்கே கொடுங்க. ஸோ maven கிளாஸ் அப்படின்னு இருக்கிறதுல ஆன்லைன் கோர்சஸ்ன்றது பேக்கேஜ் நேம், சாம்பிள் maven டெஸ்ட் அப்படின்றது கிளாஸ் நேம். ஸோ நீங்கள் maven அந்த இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கேஜ் நேமையும் கிளாஸ் நேமையும் வந்து இந்த டேக்கில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ pom.xml க்ரியேட் பண்ணிட்டு ரன்னர்ஸ் கொடுங்க. ரன்னர்ஸில் பில்டு கொடுத்துட்டு அதுக்குன்னு தனி கோடு இருக்குது என்னென்னா பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் கீழே இருக்கிறதுனால பேக்கேஜ் ஸ்பேஸ் exe java ஸ்பேஸ் -x அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னா உங்களோடதில் பில்டு சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களோட அப்பாச்சி மேவினோட டீட்டெயில்ஸ், ஜாவா வெர்ஷன், லைஃப் சைக்கிள். ஏன்னா இது வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயம். இதை பற்றி படிக்கணுன்னா நீங்கள் அப்பாச்சி மேவினை தனியாக படிக்கணும். பட் ஜஸ்ட் ஒரு நம்ம மேனேஜ் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுறனால எல்லா ஃபேஸஸும் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம exe ஃபைல் பிளக்கின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்டில் எல்லா ஜார் ஃபைல்ஸும் இம்போர்ட் ஆகும். என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுமோ என்னென்ன எக்ஸ்க்ளூட் பண்ணும், என்னென்ன வேல்யூ எந்தெந்த இதுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டீபக்குக்கு கம்பைலர் ஐடி எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணுமோ அந்த கிளாஸ் வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில் எல்லாமே ஸ்டோர் ஆகி ரிப்போர்ட் முதல் கொண்டு ஜென்ரேட் ஆகிறது தான் இதில் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரியில் தான் எல்லா ரிசல்ட்டும் ஸ்டோர் ஆகிருக்கும் M2 ரெபாசிட்டரியில். இப்போ வந்து உங்களோட ரிசல்ட்டில் வந்து என்ன நீங்கள் அங்கே ஜாவா கிளாஸில் கொடுத்தீங்களோ அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா அப்பாச்சி maven டெமோ ஃபார் செலீனியம் டெஸ்ட் அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பில்ட் சக்ஸஸ்னு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் உங்கள் ஜாவா ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா pom.xmlோட மெயின் அட்வான்டேஜே என்னென்னா உங்களுக்கு எந்த எக்ஸிக்யூட் இப்போ வந்து ஜாவான்றனால exe maven plugin, இப்போ டெஸ்ட் என்ஜினை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளகின், JUnit எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளகின், டேட்டாபேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளகின் எல்லாமே maven ரெபாசிட்டரியில் அவைலபிளாக இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் இந்த பிளகின்க்கு பதிலாக அந்த பிளகின் எடுத்து கொடுத்துட்டு ரன்னில் வந்து இதே கமெண்ட்டு அதுக்குன்னு EXEக்கு பதிலாக இப்போ டெஸ்ட் என்ஜினா பேக்கேஜ் testng.java -xன்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் என்ஜி எக்ஸிக்யூட் ஆகும். JUnit டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு பேக்கேஜஸ் இருக்குது. அது என்ன பேக்கேஜ்னு உங்களுக்கு தெரியணும்னா டைரெக்டாக போய் maven ரெபாசிட்டரியில் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ இந்த pom.xml தான் மெயின் திங்கு உங்களோட ஜாவா கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போது டெமோ டெஸ்ட்டுன்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஈவன் இதை நீங்கள் ரன் பண்ணுன்னா கூட maven டெஸ்ட் ரன் பண்ண மாதிரியே கொடுக்கலாம். உங்கள் pom.xmlல ஆன்லைன் course.maven சாம்பிள் maven டெஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் டெமோ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் mavenனை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணலாம். டாக்குமெண்டேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். அந்த டாக்குமெண்டேஷனுக்குன்னு தனியான ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த கோடை கோல் இருக்குது. அந்த கோல் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷனுக்கு தேவையான பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு டாக்குமெண்டேஷன் நடக்கும். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா செலீனியம் வெப் டிரைவர் கோடை எப்படி அப்பாச்சி mavenல எம்பர்ட் பண்ணி நம்ம மேனேஜ் ரன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம செலீனியம் டிபெண்டன்சி அப்பாச்சி mavenல
ஆட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.